5 வருஷம் கழிச்சு மனசு புண்படுதுன்னா எவ்வளவு சோம்பேறியான மனசா இருக்கும் பாருங்க. நான் இன்னொரு பாட்டு பார்த்தேன், மாரியம்மா மாரியம்மாங்கிற பாட்டும் அவங்க பாடிருக்காங்க. சோ அவர் வந்து அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் பாடகர். அவங்க வந்து நீங்க வந்து அல்லாஹ் பத்தி பாட சொன்னாலும் பாடுவாங்க, இயேசுவை பத்தி பாட சொன்னாலும் பாடுவாங்க, மாரியம்மனை பத்தி பாட சொன்னாலும் பாடுவாங்க. யாருமே திட்டி பாடலாம். ஆமா, ஆனா அவர்கள் உணர்வுபூர்வமாக பாடிய பாடல் ஐயம் சாரி ஐயப்பா. ஏன்னா அவங்க ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில இருந்து ஒடுக்குமுறைக்கு எதிரான கோபம் அது வெறும் ஐயப்ப பாடல் கிடையாதுங்க. அது வந்து பெண் உரிமை பாடல், ஆக சிறந்த பெண் உரிமை பாடல்னு நான் சொல்வேன். ஓகே, நவீன காலத்தில் வந்த ஒரு பெரியார் எவ்வளவோ பேசியிருக்கிறார். அது எல்லாத்தையும் விட பெரிய ரீச் தான். ஒரே பாட்டுல நான் ஜீன்ஸ் போடுறதா புடவை கட்டுறதா அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன்றான். நீங்க பாருங்க, மாரிதாஸ் கேள்வி கேட்கறான், தமிழிசை கேள்வி கேட்கறாங்க, இவரு நம்ம ரங்கராஜ் பாண்டே பேசுறாரு. அவங்களுக்கு எல்லாம் சேர்த்துதான் அந்த பாட்டு சொல்லியிருக்கிறார். நீ யாருடா மானா என்ன கேள்வி கேட்கறதுக்கு, அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். நான் முடிவு பண்ணேன், ஜீன்ஸ் போடுறதா அல்லது புடவை கட்டுறதா அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன்.